Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Welcome to my channel Abusamayal. இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து பார்க்கும்போதே சூப்பராக இருக்கா? பார்க்குறதுக்கே வாய் ஊருமே எல்லாத்துக்கும். சொல்லுங்கள் பார்ப்போம். இன்றைக்கி வந்து நம்ம சிக்கன் 65 பார்க்க போகிறோம். சரிங்களா? நல்லா மொறுண்டு இருக்கும். நல்லா சூப்பராக டேஸ்டியானது. இப்போ நம்ம அதை எப்படி செய்யலாம், என்னென்ன தேவைன்றதை வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் 65 போடுறதுக்காக 1/2 கிலோ அளவுக்கு வெறும் லெக் பீஸ் மாத்திரம் எடுத்துருக்கேன். சரிங்களா? அந்த சைடில் எல்லாத்தையுமே நல்லா கீறி விட்டுக்கோங்க கத்தியை வச்சு. அப்போதே மசாலா உள்ளே போய் உட்காந்து சூப்பராக டேஸ்டி கிடைக்கும். ஒரு ஸ்பூனு ஃபுல்லாக வந்து கார்டு சேர்த்துக்குருவோம், அதாவது தயிர் சேர்த்துக்கிடலாம். அது கூடவே ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு. ஆமாம், நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு அதிகமாக சேர்க்க வேணாம், கல் மாதிரி ஆகிரும். அளவுக்கு தகுந்த மாதிரி சேர்த்தாலே போதும். 1/2 கிலோவுக்கு 1 ஸ்பூன் ஓகே. ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி போடு பேஸ்ட்டு. சரிங்களா? அது கூடவே மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறோம், 1 ஸ்பூன் ஃபுல்லு. ஆமாம், அதை போட்டதோட தேவையான உப்பு சேர்த்துக்கிடலாம். ஓகே, இப்போ போட்டுக்கிற மசாலாக்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முட்டை பொத்து ஊற்றிக்கிடலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி. அப்போதே நம்ம சிக்கனுக்கு அப்ளை பண்ணும்போது சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். பார்த்துக்குங்க, நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அந்த முட்டை போடுறதுனால டேஸ்ட்டும் கிடைக்கும். அதுக்காக நம்ம முட்டை போடுறோம். சரிங்களா? ஆமாம், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்துக்குருவோம். ஓகே, இப்போ மசாலா ரெடி. இப்போ நம்ம சிக்கனை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ளை பண்ணி ஒரு 1/4 மணி நேரம் வந்து ஃப்ரீசரில் வச்சுருவோம். அப்புறம் அடுத்தாப்பில் எடுத்து பொரிச்சுக்கலாம். இது கூட நம்ம போன வீடியோவில் வந்து ஒரு கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன். சரிங்களா? அந்த கொஸ்டினுக்குரிய பதில் வந்து நம்ம நண்பர்கள் சில பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லியிருந்தாங்க. விபச்சாரிக்குத்தே வந்து சொர்க்கம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மையான பதில் தான், சரியான பதில். அது எதனால் அப்படின்ற விளக்கம் வந்து சிறிய விளக்கம் இது. அதாவது விபச்சாரம் செய்கிற பெண் வந்து மற்றவங்க வீட்டில் வந்து என்ன நடக்குன்னு சொல்லிட்டு அவங்க எட்டி பார்க்கல. அவங்களுடைய வேலை அதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க வந்து இவ வீட்டில் என்ன இவ்வளோ பேர் ஆட்கள் போக வர இருக்காங்க அப்படின்னு போகும்போது என்னமோ நடக்குது, ஏதோ நடக்குது, அவங்க வீட்டில் என்னமோ இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து மூக்க நுழைச்சதுனால உன்னுடைய வேலையை நீ ஒழுங்காக பார்த்தா உனக்குள்ள கூலி இறைவன் இடத்துல கரெக்டாக கிடைக்கும்ன்றது வந்தது இந்த கதையினுடைய மூலதனம். சரிங்களா? இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு கடாயில். சரிங்களா? நல்ல கோழி மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நல்லா வெந்து ஒரு மேலேயும் கீழேயும் நல்லா சூப்பராக வெந்து பின்னாடி நல்லா முறுமுறுப்பு கிடைக்கும். சரிங்களா? அதுக்காக நம்ம கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறோம். இப்போ நம்ம அப்ளை பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரிட்ஜிலேருந்து ஃப்ரீசர்லேருந்து வச்சுருந்தோம் கோழியை மசாலா போட்டு அதை எடுத்து நீட்டாக டபுள் சைடும் நல்லா பொண்ணு எடுத்துக்கு வர்ற மாதிரி வறுத்து எடுத்துக்கிடுவோம். சூப்பரான சிக்கன் 65 ரெடி. நம்ம இந்த வீடியோவில் வந்து முன்னாடி சொன்ன கேள்விக்குரிய பதிலை வந்து விளக்கத்தை நம்ம அதில் பேசியிருக்கோம். இனி அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து அடுத்தடுத்த புது மொழிகள், புது நபி மொழிகள் எல்லாம் வரும் இன்ஷா அல்லாஹ். சூப்பரான சிக்கன் 65 தயார். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க. அதுவும் முக்கியமாக புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானில் உள்ள ஆளுன்ற ஆப்ஷனை கொடுங்க. நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோக்குரிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். எல்லா புகழும் இறைவனுக்கே.